ஒரு நல்ல மனுஷன் எப்படி திடீர்னு ரொம்ப ஆபத்தானவரா மாற முடியும்? இது நம்ம எல்லாருக்குமே வர ஒரு கேள்விதானே. வாங்க, இந்த உளவியல் மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ரகசியங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க வாங்க இந்த கதையை இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். அவள் ஒரே இரவில் ஆபத்தானவளாக நாரவில்லை. ஆமா, இது ஒரே நாள்ல நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அப்போ எப்படி? ரொம்ப மெதுவா, கிட்டத்தட்ட யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்ததுதான் இந்த மாற்றம். இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நாம ஆபத்துன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு என்ன வரும்? வன்முறை, கோபம், சண்டை இல்லையா? ஆனா இங்க நடந்தது அது இல்ல. அந்த மாற்றம் மௌனத்தால நடந்துச்சு. ஆமா, சைலன்ஸ். இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளியே. இதத்தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். ஒருத்தர் கோபத்துல கத்துறதை விட இந்த மௌனமான மாற்றம் ஏன் ரொம்ப மோசமானது தெரியுமா? ஏன்னா அதை நம்மளால அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, இப்போ இந்த கதையோட மையத்துல இருக்கிற அந்த நபர் யாருன்னு பாப்போம். இவங்கள நாம த ஹெல்பர், அதாவது உதவுபவர்னு கூப்பிடலாம். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையிலயும் இப்படி ஒருத்தர் இருப்பாங்க. எல்லாரும் நம்புற ஒரு நபர் நம்ம வாழ்க்கையே தலைகீழா போனாலும் அவங்க மட்டும் அசையாம ஒரு பாறை மாதிரி நிப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தா, மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க, நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, பிரச்சனைகளை சரி பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க தான் எல்லாத்தையும் ஒன்னா புடிச்சு வச்சிருக்கிற பில்லர். எல்லாரும் தங்களோட கஷ்டத்தை அவங்க கிட்ட தான் கொண்டு போவாங்க. ஆனா இதுல தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. வெளியில இருந்து பாக்குறப்போ இவங்க மத்தவங்களோட வலிய சரி பண்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப அமைதியா கஷ்டப்படுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க சொந்த வலிய கண்டுக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. சரி, இந்த வெளிப்படுத்தாத உணர்வுகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி மாறுதுன்னு ஒரு சின்ன உதாரணத்தோட பாப்போமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வாழ்க்கையில நீங்க மாட்டிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிறீங்க, பொறுமையாயிரு, அமைதியாயிரு, சரியானது எதுவோ அதை செய். சைக்காலஜில இத எமோஷனல் சப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உணர்வை நீங்க அழிக்கல, உள்ளுக்குள்ள பூட்டி வைக்கிறீங்க. ஆனா அந்த உணர்வுகள் எங்கேயும் போகாது, அப்படியே உள்ளதான் இருக்கும். இது சரியா சொல்லணும்னா ஒரு பிரஷர் குக்கர் உள்ளுக்குள்ள பிரஷர் ஏறிட்டே இருக்கிற மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரஷர் வெளியே வந்தே ஆகணும் இல்லையா? சரி, இப்ப அந்த முக்கியமான கட்டத்துக்கு வரும். அந்த பிரஷர் தாங்க முடியாத ஒரு புள்ளி வரும் இல்லையா? அந்த பிரேக்கிங் பாயிண்ட். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் நாம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய சண்டையோ கத்தலோ கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சைலண்டா நடக்கிற ஒரு விஷயம். அவங்களோட யோசனையில வர ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு மாற்றம். அது வரைக்கும் அவங்க கிட்டேயே கேட்டுக்கிட்ட ஒரே கேள்வி இதுதான்: சரியான விஷயம் எது? அதை எப்படி செய்யறது? இது மத்தவங்களுக்காக தன்னை வருத்திக்கிற ஒரு மனநிலை. ஆனா அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல கேள்வி அப்படியே தலைகீழா மாறுது. இப்ப அவங்க கேக்குறாங்க, ஏன் நான் மட்டும் தொடர்ந்து கஷ்டப்படணும்? இதுதான் ஆரம்பம், சுய பாதுகாப்புக்கான முதல் படி. இதுதான் அந்த முக்கியமான மூமெண்ட். இந்த மனசு மாறினதுக்கு அப்புறம்தான் அவங்களோட செயல்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. மைண்ட் செட் மாறினா ஆக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இந்த மைண்ட் செட் சேஞ்ச் எப்படி அவங்கள வெளியில ஒரு ஆபத்தான ஆளா மாத்துது? அவங்க மனசுல இருக்கிற அந்த நல்லது கெட்டது கோடு எப்படி அழியுது? வாங்க பாப்போம். இது ஒரே நாள்ல நடக்கிறதில்ல, இது படிப்படியா நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸ்டெப் 1, நான் இதை விட நல்லா வாழ தகுதியானவ. ஸ்டெப் 2, போதும், பொறுத்தது போதும். அப்புறம் ஃபைனலா ஸ்டெப் 3, இதை சரி செய்யறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதுவும் ஏன் ஸ்டைல்ல. இதுல ரொம்ப பயங்கரமான பார்ட் என்ன தெரியுமா? அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவங்க பண்றது தப்பே இல்ல. ரொம்ப லாஜிக்கலா, ரொம்ப நியாயமா அவங்களுக்கு தோணும். அவங்க தங்களோட ஆபத்தான ஆளா பார்க்க மாட்டாங்க, நிலைமைய சரி செய்ய வந்த ஒரு ஹீரோவா தான் பார்ப்பாங்க. சோ இது நம்மள இந்த பகுப்பாயோட முக்கியமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு வருது. பொதுவா நாம எதை ஆபத்துன்னு நினைக்கிறோம்? வெளியே தெரியற கோபத்தை. ஆனா உண்மையான ஆபத்து எது தெரியுமா? பல வருஷமா உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்ச அந்த கோபம்தான். இதுதான் இதோட ரிசல்ட். ரொம்ப நாளா உங்க ஃபீலிங்ஸா நீங்க கண்டுக்காம விட்டா நீங்க ஸ்ட்ராங் ஆக மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்க கணிக்க முடியாத ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு ஆளா மாறிடுவீங்க. கடைசியா இந்த ஒரு பவர்ஃபுல்லான வரியோட முடிச்சுக்கலாம். மிகவும் ஆபத்தான நபர் கோபத்துல கத்துறவர் இல்ல, ரொம்ப காலனா அமைதியா இருந்தவர் தான். இது ஆபத்தான ஆள்னா யாருங்கிற நம்ம புரிதலே மாத்தது இல்லையா?
யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்டவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா?